கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேரனா இந்த ஒரு வேலையை முடித்து நம்ம சந்தா வந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறாரு மாசா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா பாவம் வந்து நம்ம வானதி கிட்ட வந்துட்டு தெரியாதனமும் வந்துட்டு ஒரு சிரிப்பை போட்டு மாட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் வந்துட்டு எப்படி மீள போகிறாரு அப்படின்றது இந்த நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காரு. நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா கூட வந்து சேர்றது, இந்த டிவோர்ஸ் கேஸ் அதை பற்றியும் பேச போகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து வீடியோக்குள்ளே வரவங்க லைக் பண்ணிவிட்டு உள்ள வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் வந்துட்டு கண்டினியூஸாக என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு வரும். மேலே பெல் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஐயனார் துணை சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இல்லையா. இந்த மாதிரி வந்துட்டு 25 லட்சம் வந்து கொடுக்குறேன், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 30 சவரம் வந்து போகிறேன்னு சொல்லி நம்ம சோழன் சொல்லிட்டாரு. இது சோழன் சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா நிலாவுக்கும் நம்ம சேரன் அண்ணாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஷாக் ஆகிடுச்சு. எப்படிங்க இதை போட போகிறீங்க, என்னங்க பண்ண போகிறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது தெரிஞ்ச நம்ம நடேசன் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்குலாம் வந்து வீடே கிடையாது, அவங்க வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து தரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விதம் வேணால் வந்துட்டு தப்பாக இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கஷ்டம் எடுத்துக்க வேணாம், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சோழன் சும்மா இருக்க மாட்டாமல் நம்ம நடேசன் ஐயாவை பிடிச்சி திட்டி, அவரே பாவம் ஏற்கனவே பிபியில் இருக்கிற ஒரு ஆள், அவரை போய் வந்துட்டு இப்படி திட்டினா அப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு வருத்தமாக இருக்குது. நம்ம சோழன் வந்து அன்றைக்கி பண்ணின ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் அப்படி வந்து வருத்தமாக இருக்கும் அவங்க வந்து கீழே கமெண்ட் போடுங்க. நம்ம நடேசன் ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை இருக்கிறதே தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவருக்கே தெரியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அப்புறம் பாண்டியனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் நடந்துருச்சு. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ என்னென்னா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம நடேசன் ஐயா மேலே வந்துட்டு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பரிதாபப்பட போகிறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் நடேசன் ஐயா பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து குடிச்சிட்டு நம்ம நிலாக்கிட்டே வந்துட்டு நார்மலாக பேசாமல் ஒரு மாதிரி பேசியிருக்காரு. ரொம்ப தப்பாக பேசல, ஒரு மாதிரி தான் பேசியிருக்காரு. நிலா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இவர் வந்து குடிச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம நடேசன் ஐயா வந்து என்ன பண்ணுறது, நம்ம பையன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வேலைக்கு போகிறார். ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி வந்து ஹெல்ப் பண்ண போகிறார். பாண்டி வந்துட்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டார். என்ன அப்படின்னா வானதிக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறார். அது சொன்னதே பார்த்தீங்கன்னா வானதி. ஸோ வானதி வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு குரூஷியலான ஒரு விஷயத்தை வந்து எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பல்லவன் வந்து சிரிச்சிட்டாரு, நம்ம பாண்டி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வானதி சைடில் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் கரெக்டு, ஒரு சில விஷயம் தப்பு. நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயம் கரெக்டு, ஒரு சில விஷயம் தப்பு. வானதி வந்து கேர் பண்ணணும்னு நினச்சது கரெக்டு தான். ஆனால் வந்து செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அந்த சாப்பாடு வந்து நல்லாவே இல்லை உண்மையாலுமே. ஆனால் அது வந்து கரெக்டுன்னு சொல்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். நம்ம வானதி வந்து எப்போ இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி வானதி வந்து பாண்டியன் வந்து எப்போ புரிஞ்சுக்க போகிறாருன்னு தெரியல. பாண்டியன் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரியே தான் இருக்கார். வானதி வந்து ஓவர் லவ் எதிர்பார்க்குறாங்க, அதை வந்து கொடுக்காம கொஞ்சம் டாமினேட் பண்ணி ஒரு மாதிரி வந்துட்டு பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வானதி கூட இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது நான் எந்த ஒரு விதத்துலையும் வந்துட்டு நான் வந்துட்டு இல்லை வானதி வந்து நல்லா அப்படின்லாம் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு வானதிக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நான் சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நிலாவும் வந்து நம்ம சோழனும் வந்து பிரிய போகிறாங்க அப்படின்றது அது உண்மையான ஒரு விஷயம் தான். என்னென்னா நம்ம டிவோர்ஸ் கேஸ் வந்துடுச்சு, நம்ம நிலா வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. நிலா வந்துட்டு அந்த ரூமில் இருந்தப்போ நம்ம சோழன் வந்து சொன்ன ஒரு விஷயத்த வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ வந்து போயிட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி. க்ளோஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க. டிவோர்ஸ் கேஸை எப்படியும் வந்துட்டு அதை போய் இழுக்க போட்டுட்ருப்பாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை இந்த ஒரு பிரச்சனை உள்ளே வரதுனால ஒரு 25 லட்ச ரூபா வந்து கொடுக்கணும், 30 சவரன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம சேரனாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி என்ன பண்ணுவாருன்னு ஒரு சின்ன ஒரு மெக்கானிக் சீட் வந்து லீஸுக்கு எடுத்தார். அதுவே சொந்தமாக்கி சொந்த கடையாக்கி அதை ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இப்படி நடந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேரனாவோட காதல் வந்து ஜெயிக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து மேஸ்திரி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ஒரு பில்டிங் அவர் கைக்குள்ளே எடுத்து பண்ணாருன்னா அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை வந்து அவர் வந்து ஈட்டலாம் அப்படின்னு ஈட்டலான்னு சொல்லி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு அவர் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு கேப்பபிளான ஒரு பர்சன் தான், எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து கொஞ்சம் வந்து யோசித்து கொஞ்சம் வெகுளித்தனமான இருக்கார், இன்னசென்ட்டாக இருக்கார். அந்த இன்னசென்ட்லாம் விட்டுட்டு இப்போ சந்தாக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக சந்தா வந்து கல்யாணம் பண்ணிப்பார். இதெல்லாம் வந்துட்டு எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் எபிசோடில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சேரன் சந்தாவோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணுறான். இவங்க வந்துட்டாங்கல்ல, நான் பீகாருக்கு வந்தது பித்தாக்கு வந்தது வந்துட்டு நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டு
நம்ம பார்த்தீங்கன்னா சந்தாவோட அப்பாவோட அவங்க அம்மா தான் பெரிய ஒரு ட்விஸ்ட்டே. எப்படியாவது வந்துட்டு நம்ம அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவருக்கு வந்து நம்ம பையன் நம்ம ஊருக்காரன், அவனே வந்துட்டு அவ்வளோ சொத்து வச்சுருக்கான், ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவனை தான் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவோட அம்மா வந்து ரொம்ப தீவிரமாக அந்த மாமாவை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இந்தாண்டி பார்க்குறாரு அந்தாண்டியும் பார்க்குறாரு, இப்படி வந்து சொல்லிட்டோமே என்ன பண்ண போகிறாங்க, திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த 25 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு 30 சவரனும் கொடுத்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த அனீஸ் பாய்க்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஓகே இவங்க வந்துட்டு சேர்ந்துட்டாங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி சந்தாவுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதனா 25 லட்ச ரூபா ரெடி பண்ணுறது கஷ்டம், 30 சவரனும் ரெடி பண்ணுறது கஷ்டம். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு நம்ம சந்தாவோட காதல் வந்து சேருமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சந்தாவோட காதல் சேருமா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் யாரெல்லாம் வந்துட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னு. நம்ம சேரனா இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப வந்து குரூஷியலாக இறங்கி கண்டிப்பாக நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் வந்துட்டு அந்த ஒரு தாலி கட்டுற ஒரு நேரத்திலே தள்ளி இவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லுவோம். ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு அய்யனார் துணை சீரியல் வந்து கொஞ்சம் டிஆர்பியில் வந்துட்டு நல்லா தான் போயிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். உங்களுக்கும் வந்துட்டு அய்யனார் துணை சீரியல் பிடிக்குமா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் ஷீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாண்டியனோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. ஏன்னா பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை வந்து விளையாட்டுத்தனமாக வந்து எடுத்துகிட்டு பண்ணிட்டாரு. அது பார்த்திங்கன்னா நம்ம வானதிக்கு வந்து பெரிய ஒரு அஃபெக்டை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். வானதி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு முழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, எனக்கு பாண்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டி வேணான்னு சொன்னது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எல்லார் மத்தியிலும் இவரும் வந்து சின்னதாக ஓகே எப்பவும் போல் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, பாண்டி வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னா பாண்டி வந்து அவ்வளோ உருகி லவ் பண்ண ஒரு பொண்ணு, ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து வேணான்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாகவே போயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் ஷீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன்னா உங்களோட விருப்பத்தை வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி போடுவோம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானதி வந்து பண்ணியிருந்த சரியாக தப்பு அப்படின்லாம் தெரியல. ஆனால் வானதி வந்து இப்படி ஒரு விஷயம் எடுத்தோன்னா அவங்க அண்ணனுக்கு வந்து பெரிய ஒரு குஷியாகி அவன் வந்து நம்ம பாண்டியன்கிட்ட பேச வரான், சொன்னதே வானதி தான் அப்படின்னு. வானதிட்டு அகைன் போய் நம்ம பாண்டியன் பேச போகிறாரு. கண்டிப்பாக வானதி வந்து அக்செப்டே பண்ணிக்கல. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கல்யாணத்தை வரைக்கும் போயிடும் போல் இருக்குது. கல்யாணத்தை வரைக்கும் போய் ஸ்டாப் ஆகுமா இல்லை கல்யாணமே பண்ணிவிட்டு வேற ஒரு ஜோடி வந்து உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஏன்னா வானதி வந்து கொஞ்சம் வந்து துருதுருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு மக்களும் வந்து ஒரு மாதிரி நல்ல ஜோடி வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. வானதி வந்து நல்ல பொண்ணு தான் இல்லைன்னு சொல்ல, நல்ல கேரக்டர் ஒரு நம்ம பாண்டியன் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், நிலா மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லுவேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சந்தாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆஃபர் வந்து கொடுத்து நம்ம நடேசன் ஐயாவுக்கு வந்து ரொம்பவுமே ஷாக்காக இருக்குது. அவ்வளோலாம் தேவையே இல்லை, அவ்வளோ கட்டிட்டு வரணும்னு அவ்வளோ ஒர்த்தே இல்லை, அவங்கக்கிட்ட ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் அண்ணா வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு, பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.